இருந்துச்சு. எல்லாரும் போய் ஜாலியா பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஃபன்னா இருந்துச்சு. எல்லா பசங்களும் பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். பேய் கதைன்றது டைட்டில் வச்சிருக்காங்க. ஆனால் பேய் கதை மாதிரி இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளுக்குள்ள ஒரு கதை. அது ஒரு நார்மலான ஒரு இது இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, கேமரா நல்லா பண்ணிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளவுதான். பேயெல்லாம் வராது. இந்த மாதிரி ஃபீல். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது மியூசிக் நல்லா இருந்தது. பேய் கதை அப்படின்றாங்க, ஆனா பேய் இருக்கிற மாதிரி இல்ல. நல்லா பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு. அப்படி இல்லை, போய் பார்த்தா தான் தெரியும். பேய் கதை நல்லா இருக்கா? என்னன்னா அந்த பேய் கதைனா பேய்ங்க இருக்கிற கதைன்னு கிடையாது. ஒரு இல்லாத விஷயத்த வந்து நம்ம சொல்லுவோம்ல, பேய் கதைன்னு சொல்லுவோம். அந்த நடிப்பரில் வந்து படம் இருக்கு. எடிட்டிங்கு, மியூசிக்கு எல்லாம் குட்டாக இருக்கு. ஆக்டிங் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் படம்னால கொஞ்சம் அப்படி இருக்கு. மற்றபடி குட், நல்ல படம். பியூட்டிஃபுல். ஸோ திஸ் மை செகண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி வந்துட்டு கன்னடால, செகண்ட் மூவி வந்துட்டு தமிழ்ல. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி பேய் கதையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்னா, நான் வந்து டப்பிங் சீக்வன்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். அப்புறம் ஓவரால் பார்க்கும்போது தான் என்னோட ரோல் வந்து நான் எப்படி எனக்கு என்ன அவுட்புட் இருந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருந்தது. எல்லாருமே மறக்காம வந்து தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. சூப்பரா நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா பாக்குறப்ப நல்லா ஜாலியா நல்லா இருந்துச்சு. இல்ல படம் போடுங்க நல்லா கொண்டு போயிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. மெயின் காமெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா காமெடியா தான் கொண்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் லைட்டா சொதப்பல் மாதிரி இருக்கும். ஆனா வந்து நல்லா இருக்கு படம். அதாவது இந்த கதாநாயகனும் நல்லா பண்ணிருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டிங் வர ஃபெண்ட் கோல் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த அப்பப்போ இந்த கானா பாட்டுலாம் பாடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கு. மெயின் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த சாங்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் படமே இல்லைன்னுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பயங்கரமா நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் 10ல என்ன பிடிச்சிருந்தேன்னா, எல்லாரும் வந்து ஜாலியா பண்ணது, எல்லாரும் ஜாலியா பேசுறது தான் எனக்கு பிடிச்சிருந்தது. படத்தோடைய கதை வந்து போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது, நார்மலா இருக்கு. ஹீரோ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் நல்லா நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். காமெடி இருக்கு, பாட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. பார்க்கலாம். போர் அடிக்காம போதுங்க. ஆமா, பேய் கதையில தான் சொல்லியிருக்காங்க பேய் அப்படின்னு. ஆமா, ஒரு சீன்ல வரும். ஆனா அது பேய்க்காக கிடையாது, ஒரு செட்டிங்காக. இட்ஸ் பியூட்டிஃபுல். கம்பேரிட்டிவா பார்க்க போனா தமிழ் மூவிஸ்ல வந்துட்டு ஃபேன் பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியே இருக்கு. சாரி, ஃபேன் பேஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஐம் ஹாப்பி அபௌட். ஆக்சுவலி கடைசி வரைக்கும் அது பேய் இருக்கா இல்லையா, இல்ல இது என்ன மாதிரியான இது அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருந்தது. அதுதான் இந்த படத்தோட ஒரு இதுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சு. அது அவ்வளோ பயமான இல்ல, ஆனா கொஞ்சம் மீடியமா நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்லுது, ஸ்டார்டிங் வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஷிப்பா போவோம். லாஸ்ட்ல வந்து அது ஆக்சுவலா பேய் படம்ன்றத இவங்க ஜாலியா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஜாலியா நல்லா இருந்துச்சு. இல்ல அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பேய் படம் சொல்ல முடியாது, த்ரில்லிங் கதை. த்ரில்லிங் கதையில நமக்கு வந்து பேய் படம் மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த கிரிக்கெட் மேட்ச் கிரவுண்டு, அந்த கிரவுண்டுக்குள்ள பழைய காலத்துல இருந்து ரொம்ப வருஷமா சொல்லுங்கிறாங்க. அந்த இடத்துல போனாங்கன்னா நம்ம வந்து இது பண்ண முடியாது, வர முடியாது, அந்த இடத்துல இப்படி நடக்கும்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் கதாநாயகி, அவங்க ஃப்ரெண்டு, அவங்க லவர்ஸ் எல்லாம் கூட வந்து தம்பிக்காரன் சின்ன பையன் இருப்பான், அவங்க எல்லாரும் கூப்பிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் மாட்டிக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நமக்கு அந்த டிடிஎஸ் மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கு படம். ஏதோ ஒரு சின்ன பையனை வச்சு ஒரு பழி வாங்குற மாதிரி. எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. எதுதான் அப்படின்றது இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க பாத்திரம் நல்லா பண்ணியிருக்காங்க. போர் அடிக்கலன்னு சொல்ல முடியாது, போர் அடிக்கும் தான். ஆனா ஃபர்ஸ்ட் படம்ல, ஸோ அந்த வயசு பார்த்தா ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லலாம். நம்ம எத்தோடனே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க உழைக்க மாட்டாங்க. குட்டு தான். Absolutely thrilling. எல்லாரும் they enjoyed. ஆனா I think இந்த மூவி வந்துட்டு பெங்களூர்ல ரிலீஸ் ஆனா it'll be more nice. ஃபேமிலி கூட எல்லாம் உட்காந்து பார்க்கலாம். அப்படியா, இந்த காமெடி எல்லாமே அவங்க கவுண்டர் போட்டதோட இவங்க போட்டது தான் ரொம்ப அதிகமா இருந்தது. எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல இருந்தது. காமெடியை ரொம்ப நல்லா ரசிச்சிருக்காங்க ஆடியன்ஸ். இல்ல நார்மலா நல்லா ஜாலியா நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீலிங் ஸ்டார்டிங்ல வரும். அது உள்ள போய் மாட்டோம்னா, ஏன்னா உள்ள வந்து ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் கேட்டு வந்தோன்னா நான் சொன்ன என்ன சொல்றேனோ அது செஞ்சாதான் நீங்க வெளியே போக முடியும் அப்படின்றாங்க. அவங்க பேச்சு கேட்கறாங்க. இப்போ வெளியே வராங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதை. அதாவது கொடுத்த காசு போயிடுச்சேலாம் ஃபீல் பண்ண முடியாது. ஆனா உள்ள போனா ஒரு தடவை நம்பி நம்ம பார்த்துட்டு வரலாம். நல்லா இருக்கு. பசங்க எல்லாம் கூப்பிட்டு பார்க்கலாம்.